திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அத்தனாவூர் ஊராட்சியில் பல்வேறு பகுதிகளில் தனியார் விடுதிகள் இயங்கி வருகிறது. மலை கிராமங்களில் பெரும்பாலான பகுதிகளில் தனியார் விடுதிகள் அதிக அளவில் உள்ளது. சில கிராமங்களில் மட்டுமே விவசாயம் செய்து வருகின்றனர். குறிப்பாக கோட்டூர் கீழ்கொள்ளை வட்டத்தில் இயங்கி வரும் பிரபலமான தனியார் சொகுசு விடுதியான தங்கக்கோட்டை என்ற தனியார் விடுதி இயங்கி வருகிறது. இந்த விடுதியில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றப்படுகிறது. அதனால் அருகில் இருக்கும் விவசாய நிலம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோட்டூர் கீழ்கொள்ளை வட்டம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மகன் சஞ்சீவி நிலமும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி அம்சவேணி ஆகியோர்களுக்கு சொந்தமான விவசாய நிலம் சுமார் 4 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். அந்த விவசாய நிலத்தில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் பயிர்கள் அழுகியுள்ளது. அதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். விவசாயிகள் தெரிவிக்கையில், ரசாயனம் கலந்த கழிவு நீரால் தங்களுடைய நிலத்தில் உள்ள பீன்ஸ் பயிர் மற்றும் அவரை என எந்த பயிர் விவசாயம் செய்தாலும் பயிர் அழுகி போகிறது என்று வேதனை தெரிவித்தனர். அதனால் தங்கக்கோட்டை தனியார் சொகுசு தங்கும் விடுதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன். கோட்டூர் அடுத்த கீழ்கொள்ளை வட்டத்தில் வசித்து வருகிறோம். அங்கே ஏஆர் தங்கக்கோட்டை அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாங்க. என்றைக்கு அந்த ஹோட்டல் ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து அந்த கழிவு நீரானது நாங்கள் எந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறோமோ அதில் தான் டைரெக்டாக இறங்குது. ஆனால் அதை குடிக்கிறதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறோம், குளிக்கிறதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் விவசாயம் பண்ணலான்னு சொல்லி விவசாயம் பண்ணோம். பீன்ஸ் ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி பீன்ஸ் போட்டோம். கூலி ஆள் வச்சு 20-25,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் செலவு பண்ணோம். பீன்ஸும் போயிடுச்சு. மொத்தமாக அந்த கழிவு நீரால் எங்களுக்கு பீன்ஸும் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அந்த ஏஆர் தங்கக்கோட்டையில் வர கழிவு நீரை அரசாங்கம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்டில் எங்களுக்கு விவசாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு சனி ஞாயிறு முடிஞ்சிச்சுன்னா காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. அதை யாரும் பார்க்காத போது அந்த தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணி அப்படியே திபுன்னு எங்கள் கிணத்துல தான் இறங்கும். எங்களால் குடிக்கவும் முடியறதில்ல. அதே மாதிரி பசங்களும் அதை தான் குடிக்கணும். பசங்க டெய்லியாக அந்த தண்ணியை குடிச்சு ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் வீட்டில் தான் வாரத்துக்கு 2 பிள்ளைங்கள நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். அந்த கழிவு நீரால் எங்களுக்கு பெரும் பிரச்சனை. இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் விவசாயத்துக்கும் எங்களுக்கு நல்லது செய்யணும். அதே மாதிரி நாங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால அதுக்கும் எங்களுக்கு நல்லது செய்யணும். யாரும் அந்த பெரிய ஹோட்டலுங்களை பார்த்தாக்கா கவர்மெண்ட் பயந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது. நாங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை யாருமே கண்டுக்கிறதில்ல. கவர்மெண்ட்டு எந்த அரசாங்கத்து ஆளுங்க கவர்மெண்ட் ஆளுங்க யாருமே கண்டுக்கிறதில்ல. ஆனால் வசதி உள்ளவங்க சொன்னால் மட்டும் நல்லா ஏற்றுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் கூட நாங்கள் சொன்னால் யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது.